ரம்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி we were leading our life, just we were living our life. ரம்யா பிறந்ததுக்கப்புறம் we are living a meaningful life. இன்னிசையளபடைய இளமையின் நன்கொடையே இன்னிசையளபடைய இளமையின் நன்கொடையே பதுமையும் நீயே கச்சில் திளக்கும் கர்வமும் நீயே அச்சில் வாட்ட பதுமையும் நீயே கச்சில் திளக்கும் கர்வமும் நீயே ரம்யா எங்களுக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறந்ததுனால அவள் வந்து she was treated like a princess தான். ओ मेरी हीरा वे तू जुग जुग जीवे रे निरंजन नाल तू लेना इश्क ते फेरे वे ओ मेरी हीरा वे तू जुग जुग जीवे रे निरंजन नाल तू लेना इश्क ते फेरे वे love in him or like in him வந்து அவர் வந்து whatever he does he has full focus in that. ओ मेरी हीरे वे तू जुग जुग जीवे रे निरंजन नाल तू लेना इश्क ते फेरे वे அதாவது பொண்ணு பார்க்க வரும்போது வந்து இங்கே இந்த வீட்டில் தான் பொண்ணு பார்த்தோம். அப்போ அவங்க வந்திருந்தாங்க, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா, மாப்பிள்ளையோட பெரியம்மா பெரியப்பா. அங்கே 5 பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள்லாம் அப்படி பெரியவங்கெல்லாம் பேசிட்டு, சரி இவங்க சின்ன பசங்க 2 பேரும் பேசிக்கிட்டோன்னுட்டு வி டிசைடட் அண்ட் வி அலவுட் தம். ஸோ இப்போ ரம்யா வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பேப்பர் எடுத்துன்னு வந்தோடனே அவங்க சைடில் சொன்னாங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, பயமாக இருக்குது, எங்கள் வீட்டு பையன் வந்து ஐஐடியே கிளியர் பண்ணியிருக்கான், கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் நாங்கள், அப்போ கூட அவ்வளோ டென்ஸாக இல்லை, இது எப்படி கிளியர் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இருந்தாங்க. போனீங்கன்னா நல்லா இருக்கும். அவளுடைய கவுண்டர் பார்ட் அவளுக்கு எப்படி பார்ட்னர் அமையணும் அப்படிங்கிறதுக்கு ஷீ ஹேட் லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பை காட்ஸ் கிரேஸ் அவளுக்கு அதே மாதிரி அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஷீ குட் கெட் அ பார்ட்னர். இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப பொறுமையாக ட்ரெஸ் பண்ணி விட்டால் அப்படியே அதை நீட்லி
க்ளீனாக வச்சுக்கிறது, அந்த குவாலிட்டிலாம் வந்து ரம்யா கிட்ட நிறையா உண்டு. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, திக்கை நோக்கி என்னிரு பூர்வம் நெறியுதே, கனிந்த உன் வேணுகானம். பட் ரம்யா பிறந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் வந்து நிஜமாவே நிறைய ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபார் ரம்யா. அதில் வந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஸோ மச். கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே, கனிந்த உன் வேணுகானம் காற்றில் வருகிறதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகிறதே. ஒரே டாக்டர் ஒரே சைல்டு அப்படிங்கிறதுனால அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ரம்யா இல்லாத போது ஏதோ ஒரு லைஃப் லீட் பண்ணுவோம், ரம்யா இருக்கும்போது மீனிங்ஃபுல் அண்ட் சியர்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுவோம் சார். வெரி சிம்பிள், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. எமோஷனலாக தான் இருக்குது, பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். மனது வேதனை மிகவோடு அலைபாயுதே, கண்ணா என் மனமிக அலைபாயுதே. நாங்கள் கல்யாணம்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே இந்த வீட்டுக்கு வரும்பொழுது, இன்ஃபேக்ட் நான் வெளியில் சொல்லலை, பட் எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டு உள்ளே எனக்கு வரத்துக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப இமோஷனலாக சொல்லிட்டேன்.